நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் குளோப் மாஸ்டர் C-17 ஏன் ரஷ்யா சென்றது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனல் உள்ள போவாங்க. இது கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் கார்த்திக். ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோவில் C-17 குளோப் மாஸ்டர் அங்கே தரையிறங்கிருக்குது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. ஏன்னா ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்டோ இல்லை ஒரு மிலிட்ரி ஏர்கிராஃப்டோ இறங்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. C-17 குளோப் மாஸ்டர்ன்றது ஒரு மிலிட்ரி கார்கோ ஏர்கிராஃப்ட். இது அமெரிக்காவின் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட்டில் ஒன்று. கிட்டத்தட்ட நம்மிடமே ஒரு 10லிருந்து 11 C-17 குளோப் மாஸ்டர் இருக்குது. ரஷ்யா அமெரிக்கா இடையில் ஒரு பதட்டமான உறவு தான் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில் யூஎஸோட C-17 நேரடியாக மாஸ்கோவில் இறங்கியிருக்கு. எதனால் அப்படின்றத பார்க்கணும். C-17 எதுக்காக ரஷ்யா சென்றது அப்படின்றத விட அதில் யார் இருந்தார்கள்ன்றத கேள்வி தான் இப்போ நிறைய இருக்குது. அவங்க புத்தினை போய் சந்திச்சார்களா அப்படின்னும் இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உக்ரைன் போரில் இது ஒரு பெரிய டீலாக இருக்குமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இல்லை இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமானும் யோசிக்கிறாங்க. இல்லை ரஷ்யா அமெரிக்கா இதுக்கு ஒரு பெரிய கூட்டு ஒப்பந்தம் ஏதாவது ஏற்படுத்துமா, இல்லை ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கறதுக்கு சென்றார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நிறைய ஸ்பெக்குலேஷன் இப்போது எல்லாருமே ஒவ்வொரு ஸ்பெக்குலேஷன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உள்ள போய் அமெரிக்கா ஒரு வார்னிங் கொடுக்குமா அப்படின்லாம் கேட்டால் வெளியிருந்து அவங்க கண்ட்ரிலேருந்து ஒன்றா கொடுப்பாங்க. ரஷ்யாவில் போய் ஒரு பெரிய விமானத்தை இறங்கி அங்கே வார்னிங் கொடுக்கறதெல்லாம் அமெரிக்காவிலலாம் முடியாத காரியம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் அங்கே இருக்கிறது ரஷ்ய அதிபர் புட்டின். சரி, இந்த அமெரிக்கா நிறுவனம் ஏர்ஃபோர்ஸ் C-17 குளோப் மாஸ்டரை லட்வியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் முதல்ல இறக்கியிருக்கிறாங்க. அங்கேருந்து மாஸ்கோ நோக்கி பறந்துருக்கு. மாஸ்கோவில் நுக்கோவோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த இடத்துல தான் இந்த விமானம் இறங்கியிருக்கு. சர்வதேச ஃப்ளைட் ட்ராக்கிங் டேட்டா, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் மூலயமா இந்த விமானத்தை அன்னைக்கு நிறைய பேர் ட்ராக் பண்ணி இது காலையில் 10 மணி அளவில் மாஸ்கோவில் இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா எடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த C-17 முன்னதாக ஜாயிண்ட் பேஸ் ஆண்ட்ரியூஸ் பகுதியில் இருந்தது. வாஷிங்டன் அருகே இருக்கும் இந்த ஜாயிண்ட் பேஸ் ஆண்ட்ரியூ என்பது ஒரு சாதாரண மிலிட்ரி பேஸ் கிடையாது. அங்கே தான் அமெரிக்கா பிரசிடெண்ட், சீனியர் கவர்மெண்ட் அஃபிஷியல், ஸ்பெஷல் ஏர் பர்சன் போன்ற எல்லாருமே அந்த ஜாயிண்ட் ஏர் பேஸில் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஃப்ளைட் மிஷின் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. C-17 குளோப் மாஸ்டரோட முக்கியமான வேலை என்னென்னா, அது ஒரு கார்கோ விமானம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதில் மிலிட்ரி கார்கோ, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு, இதனால் 77.5 டன்னை சுமந்து செல்ல முடியும். ஆனால் சீனியர் அஃபிஷியல் டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் இருக்கிறது. உதாரணமாக C-40B, C-37B போன்ற VVIP டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஹெலிகாப்டர் இருக்குது. ஆனால் ஒரு CIA டைரக்டர், ஒரு அஃபிஷியல் C-17ல் ரஷ்யாவை ஏன் கூட்டிகிட்டு போனாங்கன்றதான் இப்போ ஒரு பெரிய கேள்வி. மேலும் ரஷ்யாவுக்கு US மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் செல்வது மிகவும் அரிதான ஒன்று. உக்ரைன் போர் தொடங்கிய 2022க்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டு ரொம்ப சென்சிட்டிவாகவே நம்ம பார்க்கணும். ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியல நம்ம C-17 மாஸ்கோவில் லேண்ட் ஆனது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் அறிவிக்கலை. கிரெம்லின் ஸ்போக்ஸ் பர்சன் டிமித்ரி பெஸ்கோவ் கூட அந்த ஃப்ளைட்டு குறித்து தங்களுக்கு தகவல் இல்லை என்றே முதல்ல கூறினார். ஆனால் சில மணி நேரங்களில் ஒரு மிகப்பெரிய தகவல் ஒன்று வெளியானது. அமெரிக்காவோட CIA டைரக்டர் ஜான் ராட்க்ளிஃப் மாஸ்கோவில் இருக்கிறாரு அப்படின்னு US மீடியா ரிப்போர்ட்ஸ் முதல்ல தெரிவிக்கிறாங்க. அவர் ரஷ்யன் அஃபிஷியலை சந்திக்க சென்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே இந்த C-17 ஃப்ளைட் ஒரு சாதாரண கார்கோ மிஷின் அல்ல அப்படின்னு பலரும் தெரிவிக்கிறாங்க. இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம். CIA சாதாரண டிப்ளமேட்டிக் ஆர்கனைசேஷன் கிடையாது. இப்போது ஒரு அமெரிக்காவில் நிறைய டிப்ளமேட்டிக் ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்கெல்லாம் யாரும் போகல. ஆனால் CIA டைரக்டர் போயிருக்காரு. அதுவும் அமெரிக்காவோட ஒரு மெயின் ஃபாரின் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி தான் CIA.
அமெரிக்கா, ரஷ்யா உலகத்துக்கு எதிராக நேரடி எதிரி மாதிரி தெரிஞ்சாலும் அமெரிக்காவோட சிஐஏவும் ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் கண்டிப்பாக பேக் சேனல் கம்யூனிகேஷன் இருக்கும். ரெண்டு நாடுகளும் அவங்களுக்குன்னு பொது எதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு பற்றிய தகவலை கண்டிப்பாக எப்பயுமே பரிமாறி கொண்டு தான் இருப்பாங்க. இந்த முறை ராட்கிளிஃப் ரஷ்யா இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரை சந்திச்சிருக்கிறாங்க. மேலும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று ரஷ்யாவின் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சீஃப் சர்கே நக்ஷனை ராட்கிளிஃப் மாஸ்கோவில் சந்திச்சதாக உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இது ஒரு ஒர்க் லெவல் மீட்டிங்னு அவர் சொல்லியிருக்கிறார். புட்டினை சந்திச்சாரான்னு கேட்டால் இது வரைக்கும் ஒரு உறுதிப்படுத்த தகவல் எதுவுமே இல்லை புட்டினை சந்தித்ததால். கிரெம்லின் ஸ்போக்ஸ்பன் பெஸ்கோ கூறிய தகவலின்படி ராட்கிளிஃப் ரஷ்யா இன்டெலிஜென்ட் அஃபிஷியலை மட்டும் தான் சந்திச்சிருக்கிறார். புட்டின் அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகளை பற்றி பிரீஃபிங் கொடுக்கப்பட்டதை மட்டும் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. C-17 ரஷ்யாவில் இறங்குறது உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருக்கிறதா உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. புட்டினை சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பேசினாருங்கன்னு கேட்டால் அதுதான் மிஸ்டரி. அதிகாரப்பூர்வ அஜெண்டா ஒன்று அமெரிக்கா சைடில் இருந்தோ இல்லை ரஷ்யா சைடில் இருந்தோ அறிவிக்கணும். அப்படிதான் கன்ஃபர்மேட்டிவ் ரிப்போர்ட்னு நம்ம சொல்ல முடியும். இதில் நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்குது. அதாவது உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஈரான் ரஷ்யா பற்றி பேசியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. வருங்காலங்களில் அமெரிக்கா ரஷ்யா உறவை பற்றி பேசியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஸ்பெகுலேஷனாக தான் எடுத்துக்கணும். சில அமெரிக்க மீடியா ரிப்போர்ட் படி ராட்கிளிஃப் ரஷ்யாவிடம் நேட்டோ நாடுகளை நீங்கள் தாக்கக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாரு. இதற்கு சிபிஎஸ்ல ஒரு சோர்ஸ் மேற்கோள் காட்டி ரிப்போர்ட் செஞ்சுருக்கிறாங்க. இந்த வார்னிங் குறித்து ரஷ்யா இல்லை ஒயிட் ஹவுஸ் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இல்லை. மேலும் பிரசிடென்ட் ட்ரம்ப்பு இந்த நேட்டோ அட்டாக் கன்சர்னை பப்ளிக்லியாக டவுன் பிளே செய்துள்ளார். அதாவது இது நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ரஷ்யா ஈரான் கன்சர்ன் பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யான் ஈரானுக்கு நிறைய தகவல்கள் இந்த போர் டைமில் யூஎஸோட ட்ரூப்ஸை பற்றி நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க. சைனா கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ரஷ்யா, மிடில் ஈஸ்ட்டு மற்றும் உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஜோனில் இருக்கிற அமெரிக்காவின் ஸ்ட்ராட்டஜிக் பற்றியும் பேசியிருக்கிறாங்க. எனவே இந்த சிஏஏ லெவல் மீட்டிங்கில் ரஷ்யா உக்ரைன் வார், நேட்டோ செக்யூரிட்டி, ரஷ்யா ஈரான் ரிலேஷன்ஷிப், ரீஜனல் செக்யூரிட்டி இதை பற்றி பேசியிருக்கலாம், வாய்ப்பு உள்ளது. ஆனால் எந்த அஜெண்டாவும் வெளியிடப்படலை. இப்போ முக்கியமான கேள்வி, சிஏஏ பல காரணங்கள் இருக்குது அமெரிக்காவுக்கு ரஷ்யா சென்று இருக்கிறதுக்கு. ஆனால் C-17 ஏன், அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. அதில் பெரிய அளவு எக்யூப்மெண்ட்ஸு மற்றும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் C-17 ஹம்மர் மாதிரி ஒரு பெரிய வெஹிக்கிளுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், டேங்க் எடுத்துகிட்டு போக முடியும். சென்சிட்டிவ் மிஷினுக்கான ஸ்பெஷல் செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அதில் பயன்படுத்த முடியும். இதனால் C-17 ஒரு யூஸ்ஃபுல் பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கும். அதனால் C-17 பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சீக்ரெட் டீலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இது ஒரு ஸ்பெகுலேஷன் நிறைய இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பீஸ் டீலை இவங்க பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா ரஷ்யா ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட் செஞ்சிட்டாங்க. புட்டின் நேட்டோவை தாக்க போகிறாரு. ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மற்றும் நியூஸில் செல்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன். முழுமையான அஜெண்டா வெளியே வந்தால் தான் தெரியும். உண்மையிலேயே இது ஒரு ரஷ்யா உக்ரைன் பீஸ் டீலாக இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதில் நான் கண்டிப்பாக 5 வருஷமாக அந்த போர் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இத்துடன் நம்ம இந்த வீடியோவை முடித்து கொள்கிறோம். கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள். எல்லாருக்கும் பகிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.